புராணங்களில் பல தெய்வங்களை பற்றியும் அவங்களோட சிறப்புகளை பற்றியும் படிச்சிருப்போம். ஆனால் இந்த தெய்வங்கள்லே யார் இந்த பூலோகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களையும் ரசிக்கக்கூடிய தகுதி பெற்றவர் அப்படின்ற ஒரு சந்தேகமும் வந்திருக்கும். இந்த மும்மூர்த்திகள் தான் ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க, இந்த மும்மூர்த்திகளில் யார் ஒரு கஷ்டம் அப்படின்னா எந்த மூர்த்தி முதல்ல இறங்கி வருவார் அப்படின்னு நம்மெல்லாம் யோசிச்சுட்டு இருப்போம். இதே மாதிரி தான் ஒரு சமயம் முனிவர்கள்லாம் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய யாகத்தை பண்ணணும்னு முடிவு பண்ணாங்க. ஆனால் யாரை நோக்கி யாகம் பண்ணுறது, யார் நமக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னோடனே முதல்ல ஓடி நம்மளை காப்பாற்றுவா, இதில் யார் நமக்காக மனம் இறங்குற ஒரு கடவுள் அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னு சொல்லி அவங்க ரொம்ப குழம்பி போயிருந்தாங்க. இப்படி குழம்பி போயிருந்த முனிவர்களுக்கு தெளிவுபடுத்தும் விதமாக பிருகு முனிவர் சொன்னார், இந்த மும்மூர்த்திகளில் யார் மனிதர்களையும் சரி இந்த பூலோகத்தையும் சரி எல்லா உயிரினங்களையும் ரசிக்கக்கூடிய தகுதியுடையவர் அப்படின்றத நம்ம பரீட்சித்து பார்த்துடலாம். ஏன்னா எந்த ஒரு டெஸ்ட்டுமே இல்லாமல் ஒரு முடிவுக்கு வர முடியாது. அப்படிப்பட்ட இந்த ஒரு குழப்பத்துக்கு கண்டிப்பாக நம்ம மும்மூர்த்திகளை டெஸ்ட் பண்ணியே ஆகணும். இந்த மும்மூர்த்திகளில் யார் சிறந்தவங்க, யார் ஒரு கஷ்டத்துக்கு உடனே ஓடி வரவங்க அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக பரீட்சித்து பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி அவங்க முடிவு பண்ணாங்க. இப்படி பிருகு முனிவரோட பரீட்சையில் பிரம்மாவுக்கும் சரி விஷ்ணுக்கும் சரி சிவனுக்கும் சரி பாரபட்சமே இல்லாமல் பரீட்சை நடக்க போகுது. அதில் யார் சிறந்தவங்க அப்படிங்கிறத பிருகு முனிவர் கண்டிப்பாக கண்டுபிடிச்சே ஆவார். அப்படி யார் சிறந்தவங்க அப்படிங்கிறத தெரியணும் அப்படின்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். யாகத்தின் பலனா இந்த பூமியில் இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களும் ரொம்ப சந்தோஷமாக நோயற்று வாழணும் அப்படின்னு சொல்லி அவங்க நினச்சாங்க. அப்போ இந்த யாகத்தை யாரை நோக்கி நம்ம பண்ணுறது, இந்த மும்மூர்த்திகளில் யார் இந்த பூமியில் இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களையும் ரட்சிக்கக்கூடிய சக்தி வாய்ந்தவங்க, அது மட்டும் இல்லாமல் ஒருத்தவங்களுக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னு ஓடி உதவி பண்ணக்கூடிய கடவுள் யார் அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்துச்சு. இந்த சந்தேகத்தை தீர்த்துக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம மும்மூர்த்திகளில் 3 பேரையும், அதாவது பிரம்மா விஷ்ணு சிவன் அப்படிங்கிற இந்த 3 பேரையும் பாரபட்சம் இல்லாமல் நம்ம பரீட்சித்து பார்க்கணும். இந்த பரீட்சையின் முடிவில் யார் சிறந்தவங்க, யார் எல்லாருக்கும் மனம் இறங்குறவங்க, கோபம் அப்படின்ற குணம் இல்லாதவங்க அப்படின்றத கண்டுபிடிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. ஆனால் பிரம்மனையும் விஷ்ணுவையும் சிவனையும் நம்ம பரீட்சிக்கும் போது அவங்க நம்ம மேலே கோவப்பட்டாங்க அப்படின்னா அவங்க கோபத்துக்கு ஆளாகி நம்ம அவங்கள ஜெயிக்க முடியுமா, அவங்களோட சக்திகளை நம்ம எதிர்க்க முடியுமா, இது தைரியம் யாருக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப பயந்து போய் குழம்பி போய் இருந்தாங்க. அந்த சமயத்தில் முனிவர்களை பார்த்து பிருகு முனிவர் அப்படின்ற ஒரு முனிவர் சொல்கிறாரு, ஏன் எல்லாம் பயப்படுறீங்க, இந்த மும்மூர்த்திகளில் யார் சிறந்தவங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்ம பரீட்சித்து பண்ணியே ஆகணும். இந்த பரீட்சையில் அவங்க கோவப்பட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க இந்த பூமியில் இருக்கக்கூடிய எல்லா உயிரினத்தையும் ரட்சிக்க தகுதியற்ற ஒரு கடவுளாக தான் இருப்பாங்க. அவங்கள பார்த்து நம்ம ஏன் பயப்படணும், ஏன் அப்படி கோவப்பட்டாங்க அப்படின்னா அவங்கள எதிர்க்கிற அளவுக்கு நம்மக்கிட்ட தவ வலிமைகள் இல்லையா, நம்மக்கிட்ட சக்திகள் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கப்புறமா அவர் சொல்கிறாரு, எப்போவுமே ஒரு கடவுள் எல்லாரையும் தன்னோட பிள்ளைகளை நினைச்சு மனம் இறங்கி வரணும். அப்படி மனம் இறங்காம அவங்க ராட்சச குணத்தையும் தாமச குணத்தையும் கொண்டு கோபம் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்க இந்த பூமியில இருக்கக்கூடிய எல்லா உயிரினத்தையும் ரசிக்கக்கூடிய கடவுளா இருக்க மாட்டாங்க. அதனால நீங்க பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லி அவர் ஆறுதல் சொல்றாரு. அப்படி ஆறுதல் சொன்னதுக்கு அப்புறமா முனிவர்கள் எல்லாமே பயந்து போய் தான் இருந்தாங்க. ஏன்னா அந்த மும்மூர்த்தியோட சக்தி ரொம்ப அளவிட முடியாது, அவங்கள எதிர்க்கிற அளவுக்கு தைரியம் எங்ககிட்ட கிடையாது அப்படின்னு சொல்லி ரிஷிகள்லாம் சொல்றது பார்த்தோன்னே பிருகு முனிவர் சொல்றாரு, ஒன்றும் பயப்படாதீங்க, இந்த மும்மூர்த்திகளை சோதிக்கிறதுக்கு என்கிட்ட தைரியம் இருக்கு, அது மட்டும் இல்லாமல் என்னோட தவ வலிமை அவங்களுக்கு குறைஞ்சதும் கிடையாது, கண்டிப்பாக நான் அவங்கள போய் பரிசோதிக்க தான் போகிறேன், அதில் யார் சிறந்தவங்க அப்படிங்கிற கண்டுபிடிக்க தான் போகிறேன்னு சொல்லி அவர் கிளம்பவும் செய்கிறாரு. இப்படி மும்மூர்த்திகளையும் பரிசோதிக்கணும்னு முடிவு பண்ண பிருகு முனிவர் முதல்ல யோசிக்கிறாரு, இந்த மும்மூர்த்திகளில் யாரை நம்ம முதல்ல பரிசோதிக்கிறது அப்படின்னு அவர் யோசிக்கிறப்ப தான் அவர் நினைக்கிறாரு, கண்டிப்பாக இந்த கைலை மலையில் எப்போவுமே தவத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமான் தான் சிறந்தவராக இருப்பார். நம்ம ஏன் முதல்ல போய் விஷ்ணுவையும் பிரம்மனையும் போய் சோதிக்கணும், நேரடியாக போய் சிவபெருமான சோதிப்போம், அவர் கண்டிப்பாக இந்த பரீட்சையில் ஜெயிக்க தான் போகிறாரு, அவர் தான் பரம்பொருள் அப்படின்னு அறிவிச்சிட்டு நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லி அவர் சந்தோஷமாக கைலாய மலைக்கு போகிறாரு. போகிற வழியில் நந்தி தேவர் பிருகு முனிவர் தடுக்கிறாரு. தடுத்துட்டு, நீங்கள் சிவனை பார்க்க இப்போ போக முடியாது, இது சரியான சமயம் கிடையாது, சிவன் வேற ஒரு முக்கியமான வேலையில் ரொம்ப ஆர்வமாக இருக்காரு, அதனால இந்த சமயத்தில் நீங்கள் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி நந்தி தேவர் தடுக்கிறாரு. நந்தி தேவர் சொன்னதை கேட்ட பிருகு முனிவர் சரி சிவபெருமான் ஏதோ ஒரு முக்கியமான வேலையில் இருக்காரு அப்படின்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு ஆக்கப்பூர்வமான வேலையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் காத்துட்ருக்காரு. இப்படியே 1 நாள் ஆகுது, 2 நாள் ஆகுது, 3 நாள் ஆகுது, கடைசியில் 7 நாள் ஆகுது. என்னடா இது 7 நாளாக நம்ம சிவபெருமானை பார்க்கறதுக்கு இந்த கைலாய மலையில் நம்ம காத்துக்கிட்டு இருக்கோம், ஆனால் அவர்
அவர் இன்னும் வரலையே, என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி அவர் தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்காரு. நந்தி கிட்ட கேட்குறாரு. நந்தி சொல்கிறாரு, சிவபெருமான் வரப்போ தான் வருவார், நீங்கள் காத்துட்டு இருங்க, நீங்கள் ஒரு முனிவர் தானே, சிவபெருமான் உங்களுக்காக ஓடி வர முடியாது அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப அலட்சியமாக சொல்கிறாரு. உடனே பிருகு முனிவருக்கு பயங்கர கோபம் வருது. என்னடா இது, நம்ம 7 நாளாக காத்துட்டு இருக்கோம், என்னன்னு கேட்கறதுக்கு இந்த சிவபெருமானால் முடியல அப்படின்னா அவர் அப்படி என்ன ஆக்கப்பூர்வமான வேலையை பார்த்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி அவர் கண்ணை மூடி அவரோட தவ வலிமையால் ஞான திருஷ்டியில் சிவபெருமான் என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறத பார்க்குறாரு. அப்படி பிருகு முனிவரோட கோபம் ரொம்ப அதிகமாகிற மாதிரி பிருகு முனிவர் என்ன பார்த்தாரு அப்படின்னா, சிவபெருமானும் பார்வதி தேவியும் காதல் லீலைகள் பண்ணிட்டு இருந்தாங்க. அதாவது காதல் பண்ணிட்டு கொஞ்சிக்கிட்டு இருந்தாங்க. இதை பார்த்த உடனே பிருகு முனிவருக்கு பயங்கரமான கோபம். என்னடா இது, ஒரு மிகப்பெரிய தவயோகி, நம்ம இவரை பார்க்கறதுக்காக 7 நாட்கள் காத்துட்டு இருந்தா இவர் கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாமல் இப்படி காதல் பண்ணி விளையாடிட்டு இருக்காரு. கண்டிப்பாக இவர் எல்லாரையும் ரட்சிக்கக்கூடிய ஒரு கடவுளாக இருக்க மாட்டார். ஏன்னா இவரோட சுய காம இச்சைக்காக இவர் இப்படி நாட்களை செலவழிச்சிட்டு இருக்காரு அப்படின்னா கண்டிப்பாக இவர் பூலோகத்தில் இருக்கக்கூடிய உயிரினங்களை பற்றி இவர் கவலைப்பட போகிறதே கிடையாது. அப்படிங்கிறதுனால இவர் கண்டிப்பாக நம்மளை ரட்சிக்கக்கூடிய கடவுளாக இருக்க மாட்டாருன்னு சொல்லி அவர் குழப்பத்தில் அவர் சிவபெருமான் நோக்கி சாபங்கள் விடுறாரு. உன்னோட ஆண்மை வீரியம் குறைஞ்சி போகட்டும் அப்படின்னு சொல்லி அவர் சாபம் விடுறாரு. பிருகுமுனிவர் சாபம் விட்ட உடனே சிவபெருமான் அவரோட நினைவுக்கு வராரு. ஐயோ, பிருகுமுனிவரோட சாபத்தினால தான் நம்மளோட ஆண்மை வீரியம் குறைஞ்சிருக்கு போல அப்படின்னு சொல்லி அவர் வெளியே பார்க்குறாரு. பிருகுமுனிவர் ரொம்ப கோபமாக காத்துட்டு இருந்ததை பார்த்த உடனே சிவபெருமான் எப்படியாவது நம்ம பிருகுமுனிவரோட கோபத்தை கம்மி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பிருகுமுனிவரை கட்டி அணைக்க வராரு. உடனே பிருகு முனிவருக்கு கோபம் இன்னும் தலைக்கு மேலே ஏறுது. என்னடா இது, இவ்வளோ நேரம் நீ பார்வதி தேவி கொஞ்சிட்டு இருந்தது பத்தான்னு சொல்லி என்னையோ நீ கட்டி தழுவ பார்க்குறியா? இப்படி காம இச்சையில் இருக்கக்கூடிய கடவுளாக இருக்கிற நீ எப்படி இந்த பூலோகத்தில் இருக்க எல்லா மனிதர்களையும் நீ எல்லா உயிரினங்களையும் ரட்சிக்க போகிற? கண்டிப்பாக நீ இந்த பூமியில் ரட்சிக்கக்கூடிய கடவுளாக இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலும் ஒரு சாபத்தை விழுகிறாரு. உனக்கு என்னதான் அழகான திருவுருவம் இருந்தாலும் இந்த பூமியில் ஒரு லிங்க வடிவமாக தான் நீ இருப்ப. உன்னோட உருவம் அப்படிங்கிறது லிங்கமாக தான் இருக்கும். இப்படி தான் உன்னோட ஆலயங்கள் பூரா அமைஞ்சிருக்கும். நீ பூமியில் லிங்கமாக தான் எல்லாருக்கும் காட்சி கொடுப்ப அப்படின்னு சொல்லி சாபத்தை விட்டுட்டு அவர் ரொம்ப கோபமாக வெளியே போகிறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. உடனே சிவபெருமானோட கோபம் தலைக்கு மேலே ஏறி அவர் நெற்றிக்கண்ணை திறந்து அவர் அக்னி ஜுவாலையை பிருகு முனிவர் மேலே செலுத்துறதுக்கு பார்க்குறாரு. சிவபெருமான் ரொம்ப சக்தி வாய்ந்தவர் அப்படின்ற தெரிஞ்ச பிருகு முனிவர் கொஞ்சம் கூட முன்னெச்சரிக்கை இல்லாமலா இருப்பார்? சிவபெருமானோட அக்னி ஜுவாலை அவர் நெற்றிக்கண்ணிலேருந்து வெளியே வந்த உடனே பிருகு முனிவர் சொல்கிறாரு, சிவபெருமானே, நீ பண்ணது தப்பு, உன் தப்பை உணர்ந்து என்கிட்ட மன்னிப்பு கேளு, இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நீ விளைவுகளை சந்திக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. சிவபெருமான் உடனே அவர் சொல்கிறாரு, என்னோட சக்திக்கு முன்னாடி உன்னோட தவ வலிமையில் என்ன ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு சொல்லி இன்னும் கோவம் அதிகமாக வராது. தாமச குணம் அதிகமான சிவபெருமான் அவரோட மரியாதையை பிருகு முனிவர்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்க ஆரம்பிக்கிறாரு. உடனே பிருகு முனிவர் சிவபெருமானை பார்த்த உடனே அவருக்கு இன்னும் கோபம் அதிகமாகுது. நீ தான் மிகப்பெரிய கடவுள், நீ தான் பரம்பொருள் நம்பி உன்னை என்னை நீ ஏமாத்திட்ட. கண்டிப்பாக நீ இந்த பூமியில் இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களும் ரசிக்கக்கூடிய கடவுளாக இருக்க மாட்டேன். இப்படி தாமச குணத்தை உன் தலையில் கொண்டிருந்த அப்படின்னா உன்னோட மரியாதையை நீயே கெடுத்துப்ப அப்படின்னு சொல்லிட்டு பிருகு முனிவர் அவரோட வலது கால் கட்டவரில் ஒரு கண் வச்சிருப்பாரு. அவரோட தவ வலிமையால் சிவபெருமானுக்கு எப்படி நெற்றிக்கண் இருக்கோ அதே மாதிரி அவரோட வலது கண் கட்டவரில் ஒரு கண்ணை அவர் வரமாக வாங்கியிருந்தார். அந்த கண்ணை அவர் திறக்கிறாரு. பிருகு முனிவர் சிவபெருமானோட அக்னி ஜுவாலை முழுக்க அந்த கண்ணில் வாங்குறாரு. அதனால பிருகு முனிவருக்கு ஒன்றுமே ஆகலை. இதை பார்த்த உடனே சிவபெருமான், ஐயையோ, நம்ம ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டோம் போல அப்படின்னு சொல்லி அவர் மனம் வருந்துறாரு. பிருகு முனிவர் ரொம்ப கோபமாக கைலாய மலையை விட்டு வெளியே போகிறாரு. கைலாயத்தை விட்டு ரொம்ப கோபமாக வெளியே வந்த பிருகு முனிவர் அடுத்து எங்கே போகிறது அப்படிங்கிறத பற்றி அவர் யோசிச்சுட்டு இருந்தார். உடனே அவருக்கு யோசனை வருது, இந்த அண்டசராசத்திற்குரிய எல்லா விஷயங்களையும் படைச்சது பிரம்மன் தான். அப்படிங்கிறனால இந்த அண்டசராசத்தில் எல்லா உயிரினத்தையும் ரட்சிக்கக்கூடிய கடவுளாகவும் அவர் தான் இருப்பார். கண்டிப்பாக அவர் இந்த ராட்சச குணத்தாலையும் தாமச குணத்தாலையும் அவர் ஆட்கொண்டிருக்க மாட்டார். கண்டிப்பாக அவர் ரொம்ப சந்தோஷமான ஒரு குணத்தோடு தான் இருப்பார். அந்த குணத்தின் மூலயமா இந்த உலகத்துக்கு இருக்கக்கூடிய எல்லா உயிரினத்தையும் அவர் ரட்சிப்பார் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் நேராக பிரம்மனை பார்க்கறதுக்கு பிரம்மலோகம் போகிறாரு. பிருகு முனிவர் பிரம்மலோகத்துக்கு போய் பிரம்மனையும் தரிசிக்கிறாரு. பிரம்மனோட மனசில் என்ன இருக்குது அப்படின்னா, நம்மளோட பையன் தானே இந்த பிருகு, இவனுக்கு நம்ம ஏன் மரியாதை கொடுக்கணும், இவனை ஏன் நம்ம கூப்பிடணும், அவங்க அப்பா வீட்டுக்கு தானே வந்திருக்காரு, இதெல்லாம் என்ன ஒரு சம்பிரதாயமா, வாப்பா அப்படின்னு சொல்லி அவரை கூப்பிட்டு மரியாதை கொடுக்கறதுக்கு அப்படின்னு சொல்லி அவர் நினைக்கிறாரு. மனசில் இன்னொரு எண்ணமும் வருது, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களையும் படைச்சது இந்த பிரம்மன் தான். என்னையை வணங்கணும் அப்படின்ற ஒரு சின்ன எண்ணம் கூட இல்லாமல் எவ்வளோ அகங்காரத்தோடு இந்த பிருகு நிற்கிறான் பாரு அப்படின்னு சொல்லி பிரம்மர் மனசுலேயே நினைக்கிறாரு.
இதை பார்த்த உடனே பிருகு முனிவருக்கு கோபம் ரொம்ப அதிகமாகுது. என்னதான் நம்ம வந்து பிரம்மனோட மகனாக இருந்தாலுமே வீட்டுக்கு ஒரு ஆள் வந்திருக்காங்க அப்படின்னா வாங்க அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக ஒரு முக ஆசீர்வாதத்தோட அவங்க கூப்பிடணும். அப்படி அதுதான் வந்து ஒரு நியதி. இப்படி எதுவுமே இல்லாமல் இந்த பிரம்மன் வந்து எவ்வளோ அகங்காரத்தோடு உட்காந்துருக்காரு பாரு. இவர் கண்டிப்பாக ராட்சச குணத்தோடு தான் உட்காந்துருக்காரு. அதனால தான் நம்ம வந்திருக்கிறத பார்த்தும் நம்மளுக்கு மரியாதை கொடுக்கல, நம்மளை வான்னு ஒரு வார்த்தை கூட கூப்பிடல. கண்டிப்பாக இவர் இந்த பூமியில் இருக்கக்கூடிய எல்லா உயிரினத்தையும் ரசிக்கக்கூடியவராக இருக்க மாட்டார். ராட்சச குணம் கொண்டவங்க கண்டிப்பாக கோபம் கொண்டிருப்பாங்க அப்படின்னு அவர் முடிவு பண்ணி அவர் கோபத்தோட எல்லைக்கே போகிறாரு பிருகு முனிவர். இப்படி கோபத்தோட எல்லைக்கே போன பிறகு வந்து பிரம்மனை பார்த்து சொல்கிறாரு, வீட்டுக்கு வந்திருக்கிற, அதாவது உன்னோட லோகத்தில் உன்னை தரிசிக்க வந்திருக்கிற ஒருவரை வான்னு அழைக்கிற ஒரு வார்த்தை கூட வாயிலிருந்து வரமாட்டேங்குது அப்படின்னா கண்டிப்பாக பூலோகத்திலேயோ இந்த அண்ட சராசரத்திலேயோ யாருக்காவது ஒரு கஷ்டம் அப்படின்னா மனம் இறங்குற மனசு உனக்கு இருக்காது. இப்படி ராட்சசகுடம் கொண்டுட்டு இருக்கிற இந்த பிரம்மதேவனுக்கு இந்த பூமியில் வந்து ஆலயங்களே இருக்காது. பிரம்மதேவனை வழிபடுறதுக்கு யாருக்கும் மனசே வராது. எப்படி நீ என்னை வா அப்படின்னு சொல்லி கூப்பிடலையோ அதே மாதிரி பிரம்மதேவனை ஒரு கஷ்டம் அப்படின்னா வான்னு சொல்லி யாருமே கூப்பிட மாட்டாங்க. ஆலயமற்று போவாய் அப்படின்னு அவர் சாபம் கொடுத்துட்டு பிரம்மலோகத்தை விட்டு ரொம்ப கோபமாக வெளியே போகிறாரு. பிரம்மலோகத்தை விட்டு வெளியே வந்த பிருகு முனிவர் வந்து யோசிக்கிறார், என்னடா இது, நம்ம பிரம்மன், அதாவது நம்மளோட தந்தையான பிரம்மன் வந்து கண்டிப்பாக எல்லாம் ரசிக்கக்கூடிய ஒரு கடவுளாக இருப்பார்னு பார்த்தா இவரும் இப்படி ராட்சச குணத்தோட அகங்காரத்தோடு உட்காந்துருக்காரு. கண்டிப்பாக இவரும் வந்து இந்த பூலோகத்தில் மதிக்கக்கூடிய ஒரு கடவுளாக இருக்க மாட்டார். இவர் வந்து எல்லா உயிரினங்களும் ரசிக்கக்கூடிய ஒரு கடவுளாக இருக்க மாட்டார் அப்படின்னு அவர் மனசு உடஞ்சி போகிறாரு. கடைசியில் வைகுண்டத்தில் இருக்க மகாவிஷ்ணு தான் எந்நேரமும் அவர் தூங்கிட்டே தான் இருப்பார். அவர் எப்படி இந்த பூலோகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களும் ரசிக்க போகிறாரு? இவரும் வந்து இந்த பரீட்சையில் தோத்துட்டாரு அப்படின்னா நம்மளை ரசிக்கிறதுக்கு ஒரு முறையான கடவுளே இல்லாமல் போயிடுவாரே அப்படின்னு அவர் ஒரு குழப்பத்தோடையே அவர் போகிறாரு. வைகுண்டத்துக்கு போய் பார்த்தா மகாவிஷ்ணு அவரோட ஆதிசேஷனான பாம்பு படுக்கையில் ரொம்ப அசந்து தூங்கிட்டு இருக்காரு. இப்படி அசந்து தூங்கிட்டு இருந்த மகாவிஷ்ணுவை பார்த்தோன்னே பிருகு முனிவர் எப்படியாவது மகாவிஷ்ணுவை எழுப்பியே ஆகணும்னு சொல்லி அவர் மகாவிஷ்ணுவை பார்த்து நிறைய துதிகளை பாடுறாரு. இருந்தும் மகாவிஷ்ணு ரொம்ப களைப்பாக தூங்கிட்டு இருக்காரு. என்னடா இது, நம்ம இப்படி வந்து இவரை பார்க்கறதுக்காக வந்திருக்கோம், இவரை பார்த்து நம்ம துதிகளும் பாடுறோம், இருந்தும் இவர் கண்முழிக்க மாட்டேங்கிறாரு, இப்படி அசந்து தூங்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி பிருகு முனிவரோட கோபம் தலைக்கு மேலே ஏறி ரொம்ப பயங்கரமாக ஆகிட்டு இருக்கு. உடனே பிருகு முனிவரை கோபத்தை கட்டுப்படுத்த முடியாமல் மகாவிஷ்ணுவோட மார்பை பார்த்து எட்டி உதைக்கிறாரு. உடனே மகாவிஷ்ணு அதிர்ந்து போய் எழுந்து பார்க்குறாரு. பார்த்த உடனே பிருகு முனிவரை பார்த்தோடனே மகாவிஷ்ணு மனம் இறங்குறாரு. ஒரு குழந்தை, ஒரு சின்ன குழந்தை ஒரு தாய் எட்டி வச்சா எப்படி அந்த தாய் கோவப்படாமல் அந்த குழந்தையை பார்க்குமோ அதே மாதிரி ரொம்ப அன்பாக பாசமாக பிருகு முனிவரை பார்த்து மகாவிஷ்ணு சொல்கிறாரு, ஐயனே, நீங்கள் என்னை எழுப்புறதுக்கு ஏன் எட்டி வச்சிங்க? என்னோட கனத்த உடலில் உங்கள் கால் பட்டு உங்கள் காலுக்கு வலிக்க போகுது அப்படின்னு சொல்லி அவர் காலை பிடிச்சி விடுறாரு. உடனே பிருகு முனிவர் செஞ்ச தப்பை உணர்ந்து அவரோட கண்ணில் இருந்து தண்ணி தாரையாக கொட்டுது. ஐயா மகாவிஷ்ணுவே, நான் மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டேன், இப்படி எனக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னு நீங்கள் உடனே மனசிறீங்க, எங்கே நான் உங்களை எட்டி வச்சேன் அப்படின்னு நீங்கள் கோவப்படாமல் என் கால் வலிக்க போகுது அப்படின்னு சொல்லி என் காலை பிடிச்சி விடுறீங்களே, கண்டிப்பாக இந்த அண்ட சராசரிக்கு எல்லா உயிரினத்துக்கும் ஒரு கஷ்டம் அப்படின்னா மனசு இறங்கக்கூடிய ஒரே கடவுள் நீங்கள் தான். மும்மூர்த்திகளில் யார் சிறந்தவர் அப்படின்னு நான் பரீட்சை வச்சு பார்க்கணும் அப்படின்னு முடிவு பண்ணேன். அந்த பரீட்சையில் மகாவிஷ்ணுவான நீங்கள் தான் வந்து தேர்ச்சி பெற்றிருக்கீங்க. அதனால் இந்த மும்மூர்த்திகளில் காக்கும் கடவுளான மகாவிஷ்ணு தான் வந்து சிறந்த கடவுள் அப்படிங்கிறத நான் உணர்ந்திருக்கேன். எந்த எப்பேற்பட்ட யாகங்கள் பண்ணாலும் சரி, இந்த உலக நன்மைக்காக என்ன பூஜை புனஸ்காரங்கள் பண்ணாலும் சரி, அது எல்லாமே மகாவிஷ்ணுவை தான் வந்து அடையணும். அப்படி வந்து அடைஞ்சாதான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களையும் சந்தோஷமாக நிலை பெற்று வாழும் அப்படிங்கிறத நான் உணர்ந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி பிருகு முனிவர் மகாவிஷ்ணு பார்த்து வணங்கி அவர் பூலோகத்துக்கு வராரு. இப்படி பூலோகத்துக்கு வந்த பிருகு முனிவர் வந்து மற்ற ரிஷிகளையும் மற்ற முனிவர்களையும் பார்த்து நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே விவரித்து சொல்கிறாரு. உடனே மகாவிஷ்ணுவோட புகழை கேட்ட ரிஷிகளும் முனிவர்களும் எல்லாருமே மகாவிஷ்ணு தான் சிறந்த கடவுள் அப்படிங்கிறத நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம், நன்றி முனிவரே அப்படின்னு சொல்லி பிருகு முனிவரை பார்த்து வணங்கிட்டு அவங்க யாகத்தை ஆரம்பிக்கிறாங்க. அந்த யாகத்தின் பலனாக மகாவிஷ்ணு அவங்க காட்சி கொடுத்து எல்லாருக்கும் ஆசீர்வதிச்சு அவர் எல்லாருக்கும் வரங்களும் கொடுத்து இந்த பூமி நிலை பெற்று நிற்கும் அப்படின்னு சொல்லி அவர் ஆசீர்வாதமும் கொடுத்துட்டு போகிறாரு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்கை போடுங்க. உங்கள் கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.